கற்பகவல்லி. அத்தியாயம் 11. கல்யாணபுரத்து மாளிகையின் அந்தப்புரத்தில் தேவகி தேவி கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து வந்த லிகிதத்தை படித்து கொண்டிருந்தாள். அவள் உள்ளத்தில் ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அந்த ஓலையில் உள்ள எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் ஜெயசிம்மனே நேரே பேசுவது போல தோன்றின. அந்த லிகிதத்தில் உள்ள செய்தியை படிக்கும் முன்பு அதை கொண்டு வந்தவரை சில கேள்விகள் கேட்டாள். இந்த ஓலையை நேரே அவரிடமிருந்தே கொண்டு வருகிறீர்களா? ஆமாம் தேவி, அவரிடமிருந்தே. ராமேஸ்வரம் சென்று கடலாடி விட்டு வரும்போது முன்பே ஏற்பாடு செய்தபடி செய்தியை பெற்று கொண்டு வருகிறேன். மன்னர்பிரானுக்கு ஒரு செய்தி, தங்களுக்கு ஒன்று. தங்களிடம் நேரடியாகவே சேர்ப்பிக்குமாறு அவரது கட்டளை. செய்தி கொண்டு வந்தவர் சொல்லும்போது தேவகி தேவிக்கு மெய் சிலிர்த்தது. இன்னும் இன்னும் அவரை பற்றிய செய்திகளை கேட்க வேண்டும் போல ஆவல் ஏற்பட்டது. பிரிவு, அதை போன்றே பொல்லாத கூற்றுவன் இந்த உலகில் வேறு கிடையாது. தனக்கு ஏற்பட்டது போன்ற பிரிவு ஆற்றாமை வேறு எந்த பெண்ணுக்கும் ஏற்படக்கூடாது என்று தெய்வத்தை வேண்டிக் கொண்டாள். திருமணம் ஆன மறுவாரமே ஜெயசிம்மன் கல்யாணபுரத்தை விட்டு புறப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதே நிலா முற்றம். ஜெயசிம்மன் வேகமாக வருகிறான். நெற்றியில் அரும்பி இருந்த வியர்வையை தேவகி தன் மெல்லிய துகிலினால் துடைக்க செல்கிறாள். இது போன்ற வியர்வையையும் குருதி துளியையும் துடைப்பதற்கு நேரம் கூட இல்லாமல் இரவு பகல் என்று கருதாமல் பணியாற்ற செல்கிறேன். தேவி, மகிழ்ச்சியோடு விடை கொடு. உல்லாசமாக கழிக்க வேண்டிய நேரத்தில் உன்னை பிரிந்து துயரத்தை அள்ளித்தந்து செல்கிறேன் என்று கூறி விடை பெற்ற போது தேவகி தேவியின் முகத்தில் வருத்த ரேகைகள் முதலில் படர்ந்தன. பிறகு தன் கணவர் நாட்டின் அவமானத்தை துடைக்கும் பொருட்டு கடமையை மேற்கொண்டு செல்கிறார் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியுடன் விடை கொடுத்து அனுப்பினாள். இப்போது லிகிதத்தை பார்க்கும்போது அவருடைய இனிய முகம் கண் எதிரே தோன்றுகிறது. ஓலையில் உள்ள செய்தியை படிக்கும் முன்பு ஓலையை கொண்டு வந்தவரிடம் மேலும் பேச்சு கொடுத்து செய்தியை அவரது வாய் மூலமே அறிய விரும்பினாள். அவர் நலமுடன் இருக்கிறாரா? மண்ணிலும் கல்லிலும் படுத்து உறங்குகிறாரோ என்ற கவலை அவளுக்கு. அவர் உயிருக்கு ஏதும் ஆபத்து ஏற்பட்டுவிடக்கூடாதே என்ற கவலையும் சேர்ந்து இருந்தது. மகிழ்ச்சியுடன் இருக்கிறார், உற்சாகமாக இருக்கிறார் என்று கூறி அவர் மிகவும் பணிவான குரலில், தேவி, கங்காபுரியை விட்டு தங்கள் கணவர் இனி திரும்ப வழியே இல்லையா? நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பது உயர்ந்த செய்கைதான். அதற்காக சோழ நாட்டில் காலாகாலத்துக்கும் இருந்தாக வேண்டுமா என்று கேட்டார். தேவகிக்கு பெருமையாக இருந்தது. ஆமாம், விரோதியின் நாட்டில் பெரும் படையில் முக்கிய பதவியை வகிப்பவர் என்றைக்கும் அங்கேயே இருப்பவர் போல தோன்றுமாறு செய்வது நியாயம்தானே? நீங்கள் அதுபோல நம்பும் வகையில் அவர் சோழ நாட்டவர் போல இருக்கிறார் என்றால் வெற்றி அவருடையதுதானே? தமது நாட்டை காப்பாற்றும் கடமையில் தம் உயிரையும் பொருட்படுத்தாமல் அங்கு இருக்கிறார் என்றால் இந்த மாங்கல்ய பலம்தான் அவரை காப்பாற்றுகிறது என்று பெருமையுடன் கூறினாள். ஜெயசிம்மன் மீது அழிக்க முடியாத அன்பு தேவகிக்கு. விரும்பிய வண்ணம் மனம் புரிந்து கொண்ட பெருமையும் அவளுக்கு. செய்தி கொண்டு வந்தவரோ நகைத்தார். தேவி, நீங்கள் மாங்கல்யத்தை தொட்டு கணவரை வேண்டிக் கொள்வது போல மற்றொரு பெண் தனது மாங்கல்யத்தை தொட்டு தன் கணவர் கங்கை கொண்ட சோழபுரத்தை விட்டு நகரக்கூடாது என்று வேண்டிக் கொள்கிறாளே. 2 மாங்கல்யத்தில் எந்த மாங்கல்யம் பலம் வெல்லும் என்று கேட்டார். தேவகி திடுக்கிட்டு போனாள். என்ன, 2 மாங்கல்யமா? பெண்கள் 2 மாங்கல்யம் அணிவது சகஜம்தான். நீங்கள் எதை சொல்லுகிறீர்கள்? எதையோ சொல்வதற்கு தயங்குவது போல அவ்பாவனை செய்த அவர், நான் அதை சொல்லவில்லை தேவி. தங்களை போன்றே ஜெயசிம்மனிடம் உயிரியே வைத்திருக்கும் மற்றொரு பெண் மாங்கல்யம் அணிய துடிக்கும் மங்கையை சொல்கிறேன் என்றார். மற்றொரு பெண்ணா? என்ன சொல்கிறீர்கள்? அவருக்கு கங்காபுரியில் திருமணமாகிவிட்டதா? தேவி, நான் கங்கை கொண்ட சோழபுரத்தில் 2 நாட்கள் தங்கியிருந்தேன். போர்க்கலன்கள் செய்யும் தொழிலாளியின் மகள். அழகானவள். அரச குடும்பத்தில் பிறந்திருந்தால் அரசியாவதற்கு தகுதி வாய்ந்தவள். அவள் எப்படியோ தங்கள் கணவரை தன் வலையில் வீழ்த்தி விட்டாள். எனக்கு பயமாக கூட இருக்கிறது. இளவரசரின் உண்மை நிலை அறிந்து அவரை தக்க சமயத்தில் காட்டி கொடுத்துவிட இப்படி அவள் மயக்கி இருக்கிறாளோ என்று கூட நான் அஞ்சுகிறேன். ஜெயசிம்மன் கங்கை கொண்ட சோழபுரத்தை விட்டு போகவே கூடாது என்று அவள் தெய்வங்களை எல்லாம் வேண்டிக் கொள்கிறாள். அதனால்தான் கேட்டேன், எந்த மங்கையின் பலம் வெல்லும் என்று. தேவகி தன் இதயத்தில் விழுந்த தாக்குதலை வெளிக்கு புலப்படுத்தி கொள்ளாமல், ஐயா, என் கணவர் அப்படியே மற்றொரு பெண்ணை மணந்திருந்தாலும் அல்லது மணந்து கொள்வதாக நடித்தாலும் தன் காரியத்தை நிறைவேற்றத்தான் இருக்கும். ஒரு நாளும் அவள் பலம் வெல்லாது. என் மீது அவர் தம் உயிரையே வைத்திருக்கிறார். என் பிரார்த்தனை தான் வெல்லும் என்று கூறும்போது அவளுக்கு சொற்கள் சரியாக வரவில்லை. பிறகு ஓலையை பிரித்து படித்த தேவகிக்கு தெம்பு வந்தது. ஜெயசிம்மன் தன் உணர்ச்சிகளை கொட்டி எழுதியிருந்தான்.
சோழ நாட்டிலிருந்து படைகள் விரைவில் புறப்பட போவதை பற்றியும் 3 பிரிவுகளாக பிரிந்து அவை வரப்போவதை பற்றியும் எழுதியிருந்தான். ஒரு பிரிவுக்கு தான் தலைமை வகித்து வரப்போவதாகவும், கல்யாணபுரம் வருவதற்கு சில காத தூரத்துக்கு முன்பே தான் மறைந்துவிடப் போவதாகவும், பிறகு சோழர் படைகளை நிர்மூலமாக்கும் திட்டங்களை மன்னருக்கு தெரிவிப்பதாகவும் எழுதியிருந்தான். தான் வரும் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்குமாறும், அங்கு வந்த பிறகு ஒரு நாளும் பிரிய போவதில்லை என்பதையும் தெரிவித்திருந்தான். அங்கு வந்த பிறகு சோழர் படைகள் நிர்மூலமான பிறகு தன் சகோதரரிடம் நாட்டை 2 பாகமாக பிரித்து தருமாறு கேட்கப் போவதாகவும், ஒரு பகுதிக்கு தான் அரசனானால் தேவகி தேவிதான் அரசி என்று பெருமையாகவும் எழுதியிருந்தான். தேவகி அந்த ஓலையை மார்புடன் அணைத்து கொண்டாள். சோழ நாட்டில் வேறு ஒரு பெண்ணை திருமணம் புரிந்து கொண்டிருந்தால் இவ்வாறு எழுதுவாரா? அந்த ஓலையை எடுத்துக்கொண்டு அரசியிடம் அவள் விரைந்தாள். அரசியிடம் ஓலை சுருளை நீட்டினாள். மன்னர் ஆகமவல்லனும் அருகேதான் இருந்தார். அரசி ஓலையை மன்னரிடம் கொடுக்க தேவகி தான் சந்தேகப்பட்டவற்றை அரசியிடம் தெரிவித்தாள். ஆனால் ஆகமவல்லன் முகத்தில் புது களை பிறந்தது. தேவகி தேவி எழுப்பிய ஐயப்பாட்டையோ பாதி ராஜ்யம் கேட்கப் போவதாக ஜெயசிம்மன் எழுதியதை பற்றியோ அவர் கவலைப்படவில்லை. ஜெயசிம்மன் படைகளுடன் வருவதை பற்றிய செய்தியை அறிந்து மகிழ்ந்தார் ஆகமவல்லன். விவரமாக மற்றொரு லிகிதத்தை எதிர்பார்த்திருந்தார். அவர் எதிர்பார்த்தவாறே ஜெயசிம்மனிடமிருந்து மற்றொரு ஓலை வந்தது. குணரேகா அனுப்பிய செய்தியும் வந்து சேர்ந்தது. ஜெயசிம்மன் சோழ நாட்டு மங்கை மீது மையல் கொண்டிருக்கும் செய்தியை குணரேகாவும் எழுதியிருந்தாள். தேவகி தேவிக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. உடனே தன் தந்தைக்கு விவரத்தை எழுதி அனுப்பினாள். அவள் தந்தை வேங்கி நாட்டின் படைத்தலைவர். ஆகமவல்லனுடைய தேவி அரசிக்கோ நாட்டை 2ஆக பிரிக்குமாறு கேட்கப் போவதாக ஜெயசிம்மன் எழுதியிருப்பதை பற்றி பெரும் கவலை ஏற்பட்டது. உடனே தனது நம்பிக்கைக்கு பாத்திரமான அதிகாரிகளை வரவழைத்தாள். ஜெயசிம்மனின் நாட்டை பிரிக்கும் ஆசையை முறியடிக்க ரகசியமாக திட்டம் வகுக்கலானாள். குணரேகா எதிர்பார்த்தபடியே கல்யாணபுரத்தில் அவளுடைய ஓலையும் செய்தி அனுப்பியவர் கூறிய தகவலும் தகுந்த குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தன. சிற்ப கூடத்திற்கு அன்று அவள் திருப்தியுடனேயே சென்றாள். ஜெயசிம்மனிடம் வாக்களித்தபடி அந்த சிலையை தாராசுரத்துக்கு எடுத்து செல்வதை நிறுத்தியாக வேண்டுமே. குணரேகாவின் வருகை அந்த சிற்ப கூடத்தில் பெரும் கலகலப்பை ஏற்படுத்தியது. தத்தம் பணிகளில் ஈடுபட்டிருந்த சிற்பிகள் சிற்றுளி முகத்தை நிறுத்திவிட்டு உயிருள்ள சிற்பம் போல நடந்து செல்லும் குணரேகாவின் ஒயிலான நடத்தை கவனிக்கலாயினர். அவள் அங்கங்களை மனதிற்குள்ளேயே வர்ணித்து கொண்டனர் சிலர். அவள் நடந்து செல்லும் பின் அழகை கண்டு சிலர் பெருமூச்சு விட்டனர். அவளிடம் பேசி இன்பமடைய விரும்பிய இளஞ்சிற்பி ஒருவன் ஏதோ கூறுவதற்கு அவளை நெருங்கினான். குருநாதர் வெளியே சென்றிருக்கிறார் என்று அவன் அவள் அருகே சென்று பேச்சை தொடங்கினான். குருநாதர் என்று கூறியது சிற்பக்கூட தலைவரை. பின்னர் சுற்றுமுற்றும் விழியை சுழலவிட்டு, சில நாட்களுக்கு முன்பு இங்கே ஒரு சிற்பத்தை உங்கள் குருநாதர் அழகுபடுத்தி கொண்டிருந்தாரே என்று கேட்டாள் குணரேகா. ஓ, அதுவா? இன்று காலைதான் கண் திறந்தார் என்று ஒரு சிற்பி கூறினார். கண் திறந்தாகிவிட்டதா என்று திடுக்கிட்டவாறு கேட்டாள் குணரேகா. கண் திறப்பது என்பது சிற்பத்தில் கடைசியாக செய்யும் பணி. கண் திறந்துவிட்டால் சிற்பம் முடிவடைந்தது போல. ஆமாம், மிகவும் நேர்த்தியாக அமைந்தது என்று பேச்சை தொடர்ந்தான் இளஞ்சிற்பி. எங்கே, நான் பார்க்கலாமா அல்லது திருஷ்டி பட்டு விடுமா என்று கேட்டாள் குணரேகா. உங்கள் அழகிய பார்வை பட அது கொடுத்து வைத்திருக்க வேண்டுமே என்று கூறிய சிற்பி அவளை அந்த சிற்பம் இருக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றார். மற்ற சிற்பிகளும் குணரேகாவின் ஸ்பரிசம் படுவது போல இடித்து மோதிக்கொண்டு சென்றனர். கல்யாணபுரத்திலிருந்து கொண்டு வந்த துவார பாலகர் சிலையை போன்று அமைந்திருந்த அந்த சிற்பத்தை சிற்பி மிகவும் அழகாக செய்திருந்தார். ஆகா, மிக அற்புதம் என்றாள் குணரேகா. உங்கள் சிற்பியின் திறமையே திறமை என்றும் புகழ்ந்தாள். பல்லை இழித்த ஒரு சிற்பி, தங்களை போன்ற அழகிய சிற்பம் ஒன்று செய்ய எங்கள் குருநாதருக்கு நீண்ட நாட்களாக ஆசை என்றார். மற்ற சிற்பிகள் அவனை கொன்று விடுவது போல பார்த்தனர். ஏன், உங்கள் குருநாதருக்குத்தான் அத்தகைய ஆசையா? உங்கள் ஒருவருக்கும் இல்லையோ? என்னை போல நீங்கள் சிலையை செய்யுங்களேன் என்று குணரேகா சொல்லாலேயே மோகனாஸ்திரத்தை வீசினாள். வேண்டாம் வேண்டாம், யானை, ஆழி, குதிரை இவற்றை செய்யத்தான் இவனுக்கு தெரியும். உங்களைப் போல செய்கிறேன் என்று கூறி பத்ரகாளியை உருவாக்கி விடுவான் என்று ஒரு சிற்பி கூறவும் மற்றவர்கள் விழுந்து விழுந்து சிரித்தனர். ஆமாம், வடக்கே இருந்து கொண்டு வரப்பட்ட சிலையை பார்த்து செய்ததுதானே இந்த சிற்பம். அந்த சிற்பத்தை பார்த்தால்தான் இந்த சிற்பத்தின் பெருமை புலப்படும். எங்கே அந்த துவாரபாலகர் சிலை என்று கேட்டாள் குணரேகா.
சிற்பிகள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். குணரேகா ஏதும் தெரியாமல் திகைத்தாள். பிறகு, ஏன், அந்த சிற்பம் எங்கே, அதற்கு என்னவாயிற்று என்று கவலையுடன் கேட்டாள். சிற்பிகள் அனைவரும் குணரேகாவை ஓரிடத்துக்கு அழைத்து சென்றனர். அங்கே துவார பாலகர் சிற்பம் வைக்கோல் கொண்டு மிகவும் ஜாக்கிரதையாக சுற்றப்பட்டிருந்தது. இந்த சிலையை சர்வ ஜாக்கிரதையாக எடுத்து செல்லுமாறு கட்டளை வந்திருக்கிறது. அதனால் சிலை பின்னப்படாமல் இருக்க வைக்கோலை சுற்றி இருக்கிறோம் என்றார் சிற்பி. குணரேகா பரபரப்படைந்தாள். ஜெயசிம்மனிடம் தான் அளித்த வாக்குறுதி என்னாவது? சிலையை கொண்டு செல்ல போகிறார்களாமே. சிலையை எங்கே கொண்டு செல்ல போகிறீர்கள்? தெரியாது. தஞ்சைக்கோ திருக்குடந்தைக்கோ. எப்போது எடுத்து செல்ல போகிறார்கள்? இன்று மாலைதான். பிறகு குணரேகா அங்கே நிற்கவில்லை. ஜெயசிம்மனை தேடி விரைந்தாள். எங்கெல்லாமோ சுற்றி கடைசியில் ஜெயசிம்மனை கண்டுபிடித்தாள். சிலை எடுத்து செல்லப்பட போகும் செய்தியை கூறினாள். சிற்பியின் வீட்டிலிருந்து அதை கொண்டு செல்லாமல் எப்படி தடுப்பது என்று கவலையுடன் கேட்டாள் குணரேகா. சிற்பியின் வீட்டிலிருந்து எடுத்து செல்வதை தடுக்க முடியாது. ஆனால் செல்லும் இடத்தை அது அடையாதபடி தடுக்கலாம் என்றான் ஜெயசிம்மன். எப்படி? அதை இப்பொழுது விவரிக்க முடியாது குணரேகா. இனி எல்லாம் கவனத்துடன் நடைபெற வேண்டும். இன்னும் 2 நாட்களில் சோழர் படைகள் கங்காபுரியை விட்டு புறப்பட போகின்றன. நீயும் இனி இங்கு இருப்பது சரியல்ல. மன்னரும் மற்றவர்களும் திருவாரூருக்கு சென்றிருக்கும் சமயம் நீ இங்கிருந்து தப்பி விடுவதுதான் சரி என்று எனக்கு தோன்றுகிறது. அப்படியென்றால் சிலை? குணரேகா கவலையுடன் கேட்டாள். அதை நான் பார்த்து கொள்கிறேன். நீங்கள்? குணரேகாவின் கவலை அதிகரித்தது. நான் தான் ஒரு பிரிவு படைக்கு தலைமை தாங்கி செல்லப் போகிறேனே. யானை படைகளின் எண்ணிக்கை, குதிரை படைகளின் எண்ணிக்கை இவை எனக்கு தெரிய வேண்டும். சித்திரவல்லி இன்று எண்ணிக்கையை என்னிடம் தெரிவிப்பாள். படைகளின் கணக்கு அவளிடம் இருக்கிறதா? குணரேகா ஏளனமாக கேட்டாள். இல்லை, அந்தந்த படைகளுக்கு அளிக்கப்பட்ட வேல், ஈட்டி இவற்றின் எண்ணிக்கை அவளிடம் இருக்கிறது. ஓ, அதை அறியத்தான் இவ்வளவு காதல் நாடகமா? குணரேகா கேட்டாள். நாடகமா? பாவம் சித்திரவல்லி. அவள் காதலை உண்மையாகவே ஏற்றால் என்ன என்று எனக்கு தோன்றுகிறது. கல்யாணபுரத்தில் தேவகி தேவி சம்மதிக்க மாட்டாளே என்று பெருமூச்சு விட்டான் ஜெயசிம்மன். குணரேகாவின் இதயத்தில் எரிமலை வெடித்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 12. சோழ மாளிகையின் மந்திர ஆலோசனை மண்டபத்தை பார்த்து ஜெயசிம்மன் பிரமித்து போனான் என்றுதான் சொல்ல வேண்டும். அகன்ற கூடமும் நூற்றுக்கணக்கானவர்கள் ஒரே சமயத்தில் அமர்ந்து பேசத்தக்க இருக்கைகளும், சக்கரவர்த்தி அமர்வதற்கு உயர்ந்த பீடமும், சிற்ப வேலைப்பாடமைந்த தூண்களும். தலையை உயர்த்தி பார்த்தான் அவன். மிக உயரத்தில் தெரியும் விதானமும், விதானத்திலிருந்து தொங்கிக் கொண்டிருந்த தோரணங்களும், இயற்கையாக காற்று தங்கு தடையின்றி வீச அமைந்திருந்த காலதர்களும், பகலவன் ஒளியை சீராக அளிக்கத்தக்க பலகணிகளும் சோழ நாட்டின் பெருமைக்கு சான்றாக திகழ்ந்தன. பெருமை தரும் அந்த கூடம் ஜெயசிம்மன் உள்ளத்தில் பொறாமையை பொங்க செய்தது. வழவழப்பான சுண்ணாம்பு காரை பூசப்பட்ட சுவரில் சோழர் குல திலகங்களின் உருவச் சித்திரங்கள் எழுதப்பட்டிருந்தன. அவர்கள் நிகழ்த்திய போர் காட்சிகள் சிறப்பாக இடம்பெற்றிருந்தன. குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்பே அவன் வந்துவிட்டபடியால் சுவர் ஓவியங்களை ஒவ்வொன்றாக பார்த்தான். எல்லா சித்திரங்களும் சோழர்கள் பாண்டியரை வென்றதையும், பல்லவ கடைசி அரசனை யானை மீது கொன்றதையும், வேங்கியை அடிமைப்படுத்தியதையும், சேரரை பணிய வைத்ததையும், கங்க நாட்டவரை கப்பம் கட்ட செய்ததையும் சித்தரித்தன. அவன் எதிர்பார்த்த அந்த ஓவியமும் இருந்தது. சாளுக்கியரின் மானம் மரியாதையை போக்கிவிடும் ஓவியத்தை காண காண ஆத்திரம் அவனுக்கு பொங்கியது. வெளியே புலப்படுத்தாமல் அடக்கி கொண்டான். இன்னும் சில நாட்கள்தான். சோழர் குலத்துக்கே முடிவு ஏற்படுத்தும் வரையில் சகித்து கொண்டு இருக்க வேண்டியதுதான். பொழுது விடிந்தால் ராஜாதிராஜரும் அவரது 2 இளவல்களும் திருவாரூருக்கு செல்ல போகிறார்கள். அதற்கு முன்பு இன்று இரவே படைகள் புறப்படும் நாள், நேரம், மேலும் சில போர் தந்திரங்கள் மற்றும் முக்கிய ஆலோசனைகள் நடத்த மந்திர ஆலோசனை சபை கூட்டப்பட்டிருந்தது. சோழ நாட்டின் முக்கியமானவர்கள் நிறைந்துள்ள சபையில் தன்னையும் அழைத்திருப்பது முதலில் சற்று அச்சத்தையே ஜெயசிம்மனுக்கு அளித்தது. தனது வேடம் கலைந்துவிட்டால் அதை நினைக்கவே அவனுக்கு முடியவில்லை. புலி குகைக்குள்ளேயே நுழைந்து விட்டோமே என்று ஒரு கணம் கவலைப்பட்டான். அடுத்த கணம் படையெடுப்பை பற்றி ஒவ்வொருவரும் தத்தம் கருத்தை கூறுவதை கேட்கும்போது கவலை கலைந்தது. ராஜாதிராஜ சோழதேவர் அருகே அவரது தம்பிகள் 2 அமர்ந்திருந்தனர். குணரேகா வர்ணித்தாலே அது மிகவும் சரியாகத்தான் இருந்தது. ஜெயசிம்மன் இமைக்காமல் அவர்களை பார்த்து கொண்டிருந்தான்.
சோழர் பரம்பரைக்குள்ள வீரமும் உடன் பிறந்த செருக்கும் போர் போர் என்று தினவெடுக்கும் தோள்களும் வைர வைடூரிய கோமேதக ரத்தினங்களால் இழைக்கப்பட்டு ஒளி வீசும் மகுடமும் பரந்த மார்புடன் உறவாடும் முத்து மாலைகளும் கொண்டு மன்னாதி மன்னர்களாக அவர்கள் வீற்றிருப்பதைக் காண ஜெயசிம்மனுக்கு குருதி கொதித்து கொண்டிருந்தது. சோழர்குல 3 வித்துக்களையும் கூண்டோடு நசுக்கப் போகிறோம் என்று எண்ணும்போது சற்று கம்பீரமாக கூட அவன் விளங்கினான். ஜெயசிம்மனது போர் யோசனையை ராஜாதிராஜர் ஏற்றுக்கொண்டு விட்டார். இவ்வளவு பேர் இருக்கும்போது ஜெயசிம்மன் யோசனையை அவர் ஏன் கேட்டார்? ஏன் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார்? சோழர் படைகளை 3 பிரிவுகளாக பிரிந்து செல்லுமாறு அவன் ஆணையிட்டான். யானை படைகளுக்கு மன்னர் தலைமை வகிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். கல்யாணபுரத்தை ஒரே ஒரு பக்கமாக தாக்குவதைப் போல பாசாங்கு செய்து சாளுக்கிய படைகள் வந்து எதிர்க்கும் போது மற்ற 2 முனை படைகளும் சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்றான். இளவரசர்கள் இருவரும் ஒவ்வொரு முனை படைகளுக்கு தலைமை தாங்க வேண்டும் என்றான். ராஜாதிராஜருக்கு கிடைத்த தகவலின்படி வாழ்வா அல்லது மரணமா என்ற இறுதி யுத்தத்திற்கு ஆயுத்தமாகும் சாளுக்கிய படைகளை நிர்மூலமாக்க ஜெயசிம்மனின் யோசனை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இருந்தது. அவருக்கு அது வெற்றி தரும் திட்டம். ஜெயசிம்மனுக்கோ சோழ பரம்பரையையே அழிக்கப் போகும் திட்டம். ஒவ்வொருவரும் தத்தம் கருத்தினை கூறி திட்டம் வகுத்து முடிய இரவு நடுநிசிக்கு மேலாகியது. ஜெயசிம்மன் உள்ளம் முழு நிறைவுடன் இருந்தது. தன் இருப்பிடம் சென்ற ஜெயசிம்மன் உறங்க முயன்றான். உறக்கம் வரவில்லை. காலையில் சித்திரவல்லியை சந்திக்க வேண்டும் என்ற ஆவல் அவன் உள்ளத்தில் நிறைந்திருந்தது. அதே வேளையில் சிற்பக்கூடத்தின் வாயிலில் 2 காளைகள் பூட்டிய வண்டி ஒன்று நின்றிருந்தது. பெருமுயற்சியுடன் பலர் சேர்ந்து கல்யாணபுரத்து துவார பாலகர் சிலையை வண்டியில் ஏற்றிவிட்டனர். பிரம்மராயர் கைத்தடியை அசைத்த வண்ணம் தலைமை சிற்பியிடம் ஏதோ கூறினார். அவர் யாரது வருகைக்காகவோ காத்திருப்பது போல தோன்றியது. சக்கரவர்த்தியுடன் திருவாரூருக்கு செல்லவில்லை. முதல் நாள் இரவு மந்திர ஆலோசனை கூட்டத்திற்கும் வரவில்லை. ஆனால் 2 நாட்களாக சுறுசுறுப்பாகவே இயங்கிக் கொண்டிருந்தார் பிரம்மராயர். அவர் எதிர்பார்த்தபடி குணரேகா அங்கு வந்தாள். மலர்ந்த முகத்துடன் அவளை வரவேற்று நலன் விசாரித்தார். அவள் கலை திறனையும் பாராட்டினார். நகர மக்கள் அவளை பற்றி உயர்வாக பேசிக்கொள்வதையும் சக்கரவர்த்தியின் செவியிலும் அவள் திறமை விழுந்து விட்டதையும் கூறி, குணரேகா, சக்கரவர்த்திகள் உனது திறமையை கேள்விப்பட்ட உடனேயே ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார். அண்மை காலமாக திருக்குடந்தைக்கு அருகில் உள்ள ராஜராஜபுரத்து ஐராவதேஸ்வரர் கோயிலை பிரபலப்படுத்த வேண்டும் எனும் எண்ணம் அவருக்கு தோன்றி இருக்கிறது. ஏராளமான பொன்னும் பொருளும் அளித்திருக்கிறார். அந்த கோயிலுக்கே செலவிடப் போகிறார். கங்கை கொண்ட சோழீசருக்கு நடைபெறும் 6 கால பூசை, நைவேத்தியம் மற்றும் நடன நிறுத்திய வாத்திய கோஷங்கள் போல அங்கும் நடைபெற வேண்டும் என்பது சக்கரவர்த்திகளின் திருவுள்ளம். நடன மாதர்கள் பலர் அங்கு செல்ல வேண்டும். அவர்களுள் நீ தலைமை பெண்டிராக இயங்க வேண்டும் என்பது அவர் விருப்பம். இன்றே நீ தாராசுரம் புறப்பட்டு செல்ல வேண்டும். அதற்கு வேண்டிய வசதிகள் அனைத்தும் உடனே அளிக்கப்படும் என்று கட்டளை போல தெரிவித்தார். அவளுடைய மறு பேச்சை எதிர்பாராமலே யாரையோ கூவி அழைத்து, இளஞ்சென்னியை அழைத்து வர சென்றது யார்? நேரமாகிறதே என்று கேட்டார் பிரம்மராயர். கேட்டு முடிப்பதற்குள் இளஞ்சென்னி வந்து வணங்கினான். இளஞ்சென்னி, நீ புறப்பட போவதை உன் மாமாவிடம் தெரிவித்து விட்டாயல்லவா? சொல்லிவிட்டேன் சுவாமி என்று பயபக்தியுடன் கூறினான் இளஞ்சென்னி. இந்த வண்டியில் விலை மதிப்பற்ற பொக்கிஷம் உள்ளது. தாராசுரத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது என்று பிரம்மராயர் அவன் முகத்தை உற்று பார்த்தவாறு உத்தரவிட்டார். ஏன் சுவாமி, சிலையை அங்கே சேர்ப்பித்துவிட்டு போர்க்களம் செல்லலாம் அல்லவா? பிரம்மராயர் மெல்ல நகைத்தார். நீ போய் திரும்புவதற்குள் நமது படைகள் வடபெண்ணையை தாண்டிவிடும். ஏன், சித்திரவல்லி ஏதும் சொன்னாளா? படைகளுடன் செல்லப்போவதாக பெருமையுடன் அவளிடம் கூறியிருந்தேன். அது நடைபெறப் போவதில்லை என்றவுடன் அவளுக்கு ஏளனம். மேலும் அவள் மனத்தை கவர்ந்த ஜெயசிம்மன் சக்கரவர்த்திகளுடன் செல்கிறானாம். அவளுக்கு பெருமை. சுவாமி, நான் கேட்கிறேனே என்று தவறாக நினைக்காதீர்கள். நேற்று வந்த அந்த அந்நியனுக்கு என்ன அவ்வளவு பெரிய அந்தஸ்து? இளஞ்சென்னியின் குரலில் ஏக்கமும் கவலையும் இருந்தன. அந்நியன் நம் நாட்டவன் என்றெல்லாம் பிரிக்கக்கூடாது இளஞ்சென்னி. அவனிடம் திறமை இருக்கிறது. சாளுக்கிய நாட்டு போர் முறைகளை பற்றி அறிந்தவன். அதனால் அவனை பயன்படுத்தி கொள்கிறோம். சிலை சிற்பம் என்றால் ஜெயசிம்மனுக்கு பைத்தியம். போர்க்களம் செல்லாமல் தாராசுரம் செல்கிறேன் என்று எங்கே சொல்லிவிடப் போகிறானோ என்று உன்னை அனுப்புகிறேன். இந்த வண்டியில் இருப்பது சோழ நாட்டின் வெற்றி சின்னம். மிகவும் ஜாக்கிரதையாக கொண்டு சேர்த்துவிடு. இதை ஜாக்கிரதையாக கொண்டு போய் சேர்த்தாலே நாம் போரில் வென்றுவிட்டது போல என்றார். மீண்டும் அவன் பக்கம் திரும்பி, கவலைப்படாதே,
சித்திரவல்லிக்கு கடைசியில் நீதான் மாலை அணிவிக்கப் போகிறாய் என்றார் ஆறுதலாக. இதை கேட்டுக்கொண்டிருந்த குணரேகா சிரிப்பு தாங்காமல் முகத்தை திருப்பிக் கொண்டாள். வடக்கு கோட்டை வாயில் காளி கோயிலில் ஜெயசிம்மனின் வரவுக்காக அங்கே சித்திரவல்லி காத்திருந்தாள். அவனுக்கே அது வியப்பாகத்தான் இருந்தது. அவள் கையில் குங்கும சிமிழ் இருந்தது. சிமிழை திறந்து தனது அழகிய விரலால் திலகம் எடுத்து ஜெயசிம்மனின் நெற்றியில் அணிவித்தாள். அவள் கருங்கல் நடுங்கவில்லை. ஆனால் ஜெயசிம்மனின் உடல் சிலிர்த்தது. வேல்களாலும் வாட்களாலும் தாக்கப்படும் போது நடுங்காத உடல் நடுங்கியது. வெற்றி வாகையுடன் திரும்பி வர காளி தேவி உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்றாள் சித்திரவல்லி. ஜெயசிம்மன் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். 2 ஜோடி விழிகள் அவன் எதிரே தெரிந்தன. கல்யாணபுரத்தில் அவனுக்கு விடை கொடுத்து அனுப்பிய தேவகி தேவியின் ஏக்க விழிகள், தன்னை அடைய துடிக்கும் காமம் உமிழும் குணரேகாவின் விழிகள். இந்த சோழ பெண்ணின் விழிகளில் அமைதி குடிகொண்டிருக்கிறது. தனிமையான இடம், பிரிவு எனும் ஏக்கம், இவற்றால் அவள் விழி மூலம் தன் தாபத்தை தெரிவிக்கலாமே. நாளை இந்நேரம் இந்த கோட்டை வாயில் வழியே நமது படைகள் அணிவகுத்து செல்லும். முரசு முழங்கும், புலிக்கொடி அசைந்தாடும். மதில் மேல் ஏறி நின்று கை அசைத்து என் அன்பை தெரிவிப்பேன் என்று சித்திரவல்லி உற்சாகத்துடன் கூறினாள். ஜெயசிம்மன் அவளது கன்னத்தில் மெல்ல தட்டி, உன்னை போல 100 பெண்கள் நாற்றுப்பற்றுடன் இருந்தால் இந்த நாட்டை வெல்ல யாராலும் முடியாது. சோழ நாட்டு மண்ணுக்கே தேசபக்தி உடன் பிறந்ததாயிற்றே. அதனால்தான் இந்த நாட்டின் எல்லையை கூட யாராலும் மிதிக்க முடியவில்லை என்று பெருமையுடன் கூறினாள் சித்திரவல்லி. ஜெயசிம்மன் உள்ளூர சிரித்து கொண்டான். பேதை பெண் நன்றாக ஏமாறப்போகிறாள். என்னை பற்றிய உண்மையை அவள் அறிந்த பிறகு இவளுடைய பக்தி நாட்டின் மீதா அல்லது உயிருக்குயிராக நேசிக்கும் என் மீதா என்று தெரிய வந்துவிடும் என்று எண்ணிக்கொண்டான். உங்களுக்குள்ளேயே சிரித்து கொள்கிறீர்களே, வெற்றி சிரிப்பு இப்போதே மலர்ந்து விட்டதா? போர் முடிவு எப்படி இருக்க போகிறதோ. சாளுக்கியர்களையும் சாதாரணமாக நினைத்து விட வேண்டாம். இப்போதே விடை பெற்றுக் கொள்கிறேன். என்னை மறந்துவிட மாட்டாயே சித்திரவல்லி என்று உண்மையிலேயே உள்ளம் நெகிழ கேட்டான் ஜெயசிம்மன். நீரில் எழுதுவது மறைந்துவிடும், கல்லில் எழுதினாலும் சிதைந்துவிடும். இதயத்தில் எழுதப்பட்ட ஓவியம் மறைந்து விடுமா? களப்போரில் நீங்கள் அடைய போகும் வெற்றியை எண்ணி எண்ணி இந்த காளி கோயில் வாசலில் காத்திருப்பேன். ஜெய விஜயி பவ என்று 1000 குரல்கள் வெற்றியுடன் திரும்பி வரும்போது ஒலிக்கையில் உங்களுக்கு வெற்றி மாலை இட துடிதுடிப்பேன் என்று அவள் கண்கள் பளிச்சிட பேசினாள். அதில் நீர் முத்துக்களும் தெரித்தன. ஜெயசிம்மன் கரம் நீண்டது. அவள் விழிநீரை மெல்ல துடைத்தது. என் பிரிவு வேதனையை தருகிறதா என்றான். வேதனை, வருத்தம், சோகம், சோர்வு எதுவுமே இப்போது கொள்ளக்கூடாது. போர்க்களம் செல்லும் நாயகனை முகமலர்ச்சியுடன் வீர திலகமிட்டு வெற்றியுடன் திரும்பி வருமாறு வாழ்த்தி அனுப்புவது சோழர் குல மரபு. இதயத்தில் ஏற்றிவிட்ட தங்களை, சக்கரவர்த்திகளின் உயிருக்கு துணையாக செல்லும் தங்களை வெற்றியுடன் திரும்பி வருமாறு வாழ்த்து வந்திருக்கும் எனக்கு வேதனை எதுவும் இல்லை என்று சித்திரவல்லி உணர்ச்சியுடன் கூறினாள். ஜெயசிம்மன் நகைத்தான். சோழ சக்கரவர்த்தியின் உயிருக்கு நான் துணையா? வேடிக்கைதான். கடல் கடந்த நாடுகளில் அரசர்களை காப்பாற்றிய சோழ சக்கரவர்த்திகளுக்கு உறுதுணையாக அவரது தம்பிகள் 2 வருகிறார்கள். அவர்களால் காப்பாற்ற முடியாவிட்டால் அல்லவா என் துணை தேவை. நான் ஒரு துரும்பு, சாதாரண வீரன் என்று கூறும்போது சித்திரவல்லி குறுக்கிட்டு, என்ன சொல்கிறீர்கள்? சக்கரவர்த்திகளுடன் அவரது சகோதரர்களும் வருகிறார்களா? இல்லையே, யார் சொன்னது? ஒரு தம்பி பாண்டிய நாடு செல்கிறார், மற்றவர் தலைநகரிலேயே தங்கியிருக்கிறார். நமது சக்கரவர்த்திகள் மட்டும்தான் உங்கள் துணையுடன் செல்கிறார். கவனத்துடன் பார்த்து கொள்ளுங்கள் என்றாள். ஜெயசிம்மன் திடுக்கிட்டான். நேற்று இரவு மந்திர ஆலோசனை சபையில் செய்த முடிவு என்ன? இப்போது வேறு விதமாக மாறிவிட்டதே என்று திகைப்புடன் கூறினான். ஆம், நேற்று அப்படி முடிவு எடுக்கப்பட்டதாகத்தான் நான் கேள்விப்பட்டேன். காலையில் அந்த திட்டத்தை மாற்றிவிட்டார்கள். போர்க்களம் சென்று என்னை மணப்பதாக சபதம் செய்துள்ள இளஞ்சென்னியை படைகளுடன் அனுப்பப் போவதில்லை. சித்திரவல்லியின் குரலில் மகிழ்ச்சி இருந்தது. யார் செய்த முடிவு இது? இளஞ்சென்னி சிற்பத்துக்கு காவலாக தாராசுரம் செல்கிறான். ஏன்? ஆமாம், உங்களை கவர பார்த்து தோல்வியுற்ற குணரேகாவும் நிரந்தரமாக தாராசுரமே செல்கிறாள். இனி அவள் அங்கேதான் நடனமாடுவாள். என்ன, குணரேகா செல்கிறாளா? யார் செய்த முடிவு இது? பிரம்மராயர். இதோ இந்த நேரம் தெற்கு கோட்டை வாயில் வழியே சிலையை ஏற்றிக்கொண்டு வண்டி செல்லும். இளஞ்சென்னி வண்டியில் சிவனே என்று அமர்ந்திருப்பான்.
குணரேகாவுக்கு இளஞ்சென்னியை பிடிக்காதா? சித்திரவல்லி சொல்லிவிட்டு ஹஹஹா என்று சிரித்தாள். அவள் சிரிப்பொலியை காதில் போட்டு கொள்ளாமலேயே ஜெயசிம்மன் ஏதோ நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது போல சித்திரவல்லியிடமும் சொல்லிக் கொள்ளாமல் அங்கிருந்து வேகமாக தெற்கு கோட்டை வாயிலை நோக்கி ஓடினான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.